ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. மாளிகை மேடு, கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து பக்கத்தில் அகடாராய்ச்சி பணி நடந்துகிட்ருக்குது. கவர்மெண்ட் மூலிமா நடந்துகிட்ருக்குது. தொழில் துறை பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய இதுக்காக அங்கே உள்ள பணியெலாம் நடந்துகிட்ருக்குது. பாருங்களேன். இங்கே இந்த பொக்கிஷங்கள்லாம் கிடைச்சிருக்கு போல இருக்குது. நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். இப்போ தான் வந்து சிஎம் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இப்போதைக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா என்னன்னு தெரியல. Are there any potteries? Pottery, okay. It's gone. Go, Katra. Museum. Museum, Koil opposite. Opposite. டெம்பிள் ஆப்போசிட். Temple opposite. Okay. Left opposite. Here only Archalis work only is going. Okay. And the things are they are kept in that museum. Museum only. Museum only. இந்த பொருள்லாம் போட்டோ ஆகுன்னு சொல்லுங்கள். பொருள் போட்டோ ஆகுன்னு சொல்லுங்கள். பொருள் ஓகே. இந்த மாதிரிலாம் கிடைக்கும் சத்தியமாக எதிர்பார்க்கல. மக்களே தாராளமாக வந்து பார்க்கலாம் வாங்க. அண்ணன் வந்து எடுக்க சொன்னார். அதனால் பர்மிஷன் கேட்டு நான் செய்கிறேன். நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வரலாறு என்ன ஏது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இதுலேயும் என்னென்ன எழுதியிருக்கு அப்படின்றத இங்கே விரிவாக போட்டிருக்காங்க. நேரில் வந்து பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ராஜராஜ சோழன், அவருடைய பையன் ராஜேந்திர சோழன், அவர் வாழ்ந்த அரண்மனையும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வந்து அரண்மனை இப்போ ரவ்வோண்டு தான் அதில் கிடக்கு. எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இருக்குது. நம்மளாம் நேரில் வந்து பார்க்கணும். பின் வரும் சந்ததியினருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அந்த தன்மைகளை நம்ம மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு நார்த் இண்டியன்ஸ் வந்து இப்போ கேட்டுருந்தார், பேசியிருந்தார். அவங்களுக்கெல்லாம் அக்கறை இருக்குது நம்மளதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்டா இப்படி வீடியோ எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக காட்டணும் அப்படின்றத தான் இப்படி எடுத்துகிட்ருக்கேன். முதலாம் ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட பையன். எத்தனை இது வெற்றி கொண்டார்? 31 இது வெற்றி கொண்டிருக்காரு. இங்கே இப்படிலாம் இருந்திருக்கு. நம்ம வந்து பார்க்காமலே இருந்திருக்கோம் இத்தனை நாளாக. இப்போ தான் வந்து சிஎம் வந்து எல்லாத்தையும் அடிக்கல் நாட்டிட்டு இப்போ போயிருக்காரு எல்லாரையும் பார்க்க சொல்லி. சிம்பிளாக வந்தால் பார்த்துட்டு போகலாம் தாராளமாக, யார் வேணாலும். பிரேஸ்லெட்டான் அதாவது கிடச்சிருக்குது.
கோயில் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. கங்கை கொண்ட சோழீஸ்வரம். இங்கே இதுதான் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். வளையல்கள். ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது மாளிகை மேடு அப்படின்ற ஏரியா தான். மாளிகை மேடு மியூசியம் அப்படின்னு கூகுளில் அடிச்சிங்கன்னா தானாக வந்து நிற்கும். நீங்கள் மேப் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து சேரலாம். தாராளமாக வந்து பார்க்கலாம். வட்டு சில்லுகள். முக்கியமானதை காட்ட போகிறேன் பாருங்கள். இதெல்லாம் இங்கே கிடச்சிருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்களாம். நேரில் போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா நாட்டு பொருட்களும் இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம மக்கள் முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் அப்போவே. பிஸ்னஸ். இன்னொரு ஹைலைட்டு பார்க்க போகிறீங்க பாருங்கள். இப்போ நிலவரம் இப்போ இப்படி தான் இருக்குது. நாங்கள் உள்ளே வந்து நின்று எடுத்துகிட்ருக்கோம். ஒரு அருமையான நம் தமிழ் குடி மக்கள் வாழ்ந்த இடம் இப்போ மண்ணுக்குள்ளே இருந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் சரியாக தெரியல, மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் உள்ளே போயிடுதுன்றதுனால இதெல்லாம் தார்பாய் போட்டு மூடியிருக்காங்க. கிடைச்ச பொருட்களை நாங்கள் மியூசியத்தில் வச்சுருக்காங்க, கோயில் முன்னாடி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். பாருங்கள் சூப்பராக. எல்லோரும் வந்து பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கீழடி ஆராய்ச்சி மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. தொல்லியல் துறை தான் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருக்காங்க போல இருக்குது. போங்க.
இங்கே தாங்க அந்த எவரெஸ்ட். அகழ்வாராய்ச்சி இனிமேல் நடந்தது இன்னும் நடக்க போகுது. அந்த ஷெட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நடந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அவ்வளோதான். எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய்.